மகா சிவபக்தனான ராவணனையே ஆகாயத்தில் தூக்கி வீசிய அந்த ஒற்றை அடி. கைலாய மலையையே தூக்கிய ராவணனால் அனுமனின் ஒரு அடியை ஏன் தாங்க முடியவில்லை? இதன் பின்னணியில் உள்ள அந்த மாபெரும் ரகசியம் என்ன? வணக்கம். ராமாயணத்தில் நாம் பல போர்களைப் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆஞ்சநேயருக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த அந்த நேரடி மோதல் பலரும் ஆழமாக கவனிக்கத் தவறிய ஒரு அத்தியாயம். ஒருபுறம் 33 தேவர்களையும் நடுங்க வைத்த இலங்கை வேந்தன் ராவணன், மறுபுறம் எவ்வித அகங்காரமும் இல்லாத ஸ்ரீராமனின் பரமபக்தனான ஆஞ்சநேயர். இவர்கள் இருவரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்தித்தபோது நடந்த சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. போர்க்களத்தில் ஒரு கட்டத்தில் ஆஞ்சநேயரை தனது வலிமையான கைகளால் பிடிக்கிறார் ராவணன். ஏய் வானரமே, என் அழகிய இலங்கையையே தீக்கரையாக்கினாயல்லவா? இன்று உன்னை நிரந்தரமாக முடக்குவேன் என்று பெருமையாக கூறுகிறார். மேலும், நான் சிவபெருமானின் தீவிர பக்தன், என் பிடியிலிருந்து தப்பிப்பது எவராலும் சாத்தியமில்லை என்று தனது பலத்தை எண்ணி ராவணன் மிகவும் கர்வம் கொள்கிறார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக கவனிக்க வேண்டும். ராவணனின் இந்த கர்வம் அவர் பெற்ற வரங்களினால் வந்தது. ஆனால் அனுமனின் பலமோ அவரது தூய்மையான ராமபக்தியினால் உருவானது. ராவணனின் பிடியிலிருந்த ஆஞ்சநேயர் சற்றும் பதறவில்லை. தனது முழு ஆற்றலையும் திரட்டி ராவணனின் மார்பில் இடி விழுந்தது போல ஒரு பயங்கரமான அடியை இறக்குகிறார். அந்த அடியின் வேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? கைலாயத்தையே அசைத்த ராவணன் இந்த ஒற்றை அடியில் ஆகாயத்தில் தூக்கி வீசப்பட்டு பல யோஜனை தூரம் தள்ளிவிடுகிறார். தரையில் விழுந்த ராவணனுக்கு சில நிமிடங்கள் உலகமே இருண்டு விடுகிறது. அதிர்ச்சியில் உறைந்து போய் எழுந்த ராவணன் அனுமனைப் பார்த்து மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்கிறார், ஆஞ்சநேயா, இவ்வளவு அளப்பரிய சக்தி கொண்ட நீ ஏன் ஒரு சாதாரண மனிதனான ராமனுக்கு சேவகம் செய்கிறாய்? அதற்கு ஆஞ்சநேயர் அளித்த அந்த பதில் ராமாயணத்தின் மிகச் சிறந்த தத்துவங்களில் ஒன்று. ராவணா, வெறும் சேவகனான எனக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறதென்றால் அகிலத்தையே ஆளும் என் ஸ்ரீ ராமனின் சக்தி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நீயே சிந்தித்துப் பார் என்று மிக கம்பீரமாக கூறுகிறார். இங்கு மறைந்திருக்கும் உண்மையான ரகசியம் என்னவென்றால், ராவணன் பிரம்மாவிடம் வரம் கேட்கும்போது மனிதர்களாலும் வானரங்களாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்கவில்லை. அவர்களை அவர் மிகவும் சாதாரணமாக நினைத்துவிட்டார். அந்த அகங்காரமே அவருக்கு முதல் அடியாக ஆஞ்சநேயர் ரூபத்தில் வந்து விழுந்தது. ஆஞ்சநேயரின் இந்த ஒற்றை அடியே ராவணனை இவ்வளவு நடுங்கச் செய்தது என்றால், அனுமனை விட ராவணன் தனது வாழ்நாளில் மிகவும் பயந்து நடுங்கிய மற்றொரு வானரம் ஒன்று உண்டு. அவர் யார்? வாலியா அல்லது வேறொருவரா? அடுத்த வீடியோவில் ஜெய் ஸ்ரீராம் என பதிவிடுங்கள்.